உலகத்தில் உள்ள அனைத்து அப்போ யோகா எத்தனை ஸ்டேஜ் இருக்குது, எத்தனை யோகங்கள் இருக்குங்க? மொத்தம் 7 விதத்திலுள்ள யோகங்கள் இருக்கு. ஒன்று ஹடயோகம், 2 ராஜயோகம், 3 லய யோகம், 4 பக்தி யோகம், 5 ஞான யோகம், 6 கர்மயோகம், 7 லம்பிகா யோகம், கேஜரி யோகம். மொத்தம் 7 ஆச்சா? 8 தான், 8 ஒன்றும் இல்லை, 7 தான். இதில் எந்த யோகையில் நீங்கள் சேர்ந்தாலும் இறைவனை அடையலாம். ஹடயோகத்தில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி போனாலும் இறைவன் அடையலாம், ராஜயோகம் வழி போனாலும் இறைவன் அடையலாம். அது அடைஞ்ச அர்த்தம் என்ன? லய யோகத்தில் போனாலும் இறைவன் அடையலாம், அது ஞான யோகத்தில் போனாலும் இறைவன் அடையலாம், பக்தி யோகத்தில் போனாலும் இறைவன் அடையலாம். அடுத்தது என்ன? கர்மயோகத்தில் போனாலும் இறைவன் அடையலாம். அடுத்தது என்ன? லம்பிகா, லம்பம்னா நாக்கை உள்ளே ஏற்றி கேசரியில் இருந்து யோகம் பண்ணுறோம், கேஜரி யோகம்னு அதுக்கு பேர். அந்த கேஜரி யோகத்தில் போனாலும் இறைவன் அடையலாம். நான் இதுக்கெல்லாம் டாப்னு இருக்கிறது நயன தீட்சை. நயன தீட்சை தான் எண்டில் போவாங்க. அதாவது இந்த ஹடயோகம், இந்த 7 விதத்திலுள்ள யோகையும் ப்ராக்டிஸ் பண்ணி எண்டில் போய் நிற்பது ஏது? நயன யோகையில் பெரு. நயன யோகம் சொல்லும்போதே கண்ணு மட்டும் அல்ல, அது கண்ணு மட்டும் இம்பார்ட்டண்ட் அல்ல. இந்த கண்ணால் நமக்கு என்ன செய்யலாம்? நம்மளுடைய பிரெயின் சக்கரையெல்லாம் ஓப்பன் பண்ணி அது வழி இந்த ஆத்மாவை, நான் இந்த ஆத்மாவை என்ன செய்யலாம்? வெளியில் கொண்டு வர. அதாவது உடம்பினுடைய பற்று இருக்கும் வரைக்கும் நமக்கு பிறப்பு இருக்குது. உடம்பினுடைய பற்று யார் அற்று போகிறாங்களோ அவங்களுக்கு பிறப்பு கிடைக்கும். இப்போ உடம்பு பற்றை வந்துட்டு மேக்சிமம் நம்ம என்ன செய்யணும்? உடம்பை பற்றை நம்ம மேக்சிமம் குறைக்கணும். நீங்கள் இப்போ எந்த யோகா பண்ணாலும் உடம்போடு இருக்கிற பற்றை எல்லாம் நீங்கள் குறைச்சி வரும். அதனால் நம்ம போட்டுட்டு மையெழுதி சீராட்டி இந்த உடம்பை நல்ல செண்டெல்லாம் மாதிரி பூசி ஒரு புதிய மாடியில் மீண்டும் மீண்டும் நம்ம கொண்டு போகும்போது நம்மளுடைய ஈகோ என்ன செய்யும்? அதுக்கு அனுசரித்து எக்ஸ்பான்ஷன் ஆகிட்டே பெருசாகிட்டே. உடம்பை வந்துக்கிட்டு நினைக்கும் போது நீங்கள் உங்களுடைய மனதுக்குள்ளே எப்போவும் நினைக்க வேண்டிய ஒரு பொருள் பக்கத்தில் வந்துட்டு இறந்து கிடக்க ஒரு நாயை நினைச்சா போதும். அந்த நாயினுடைய உடம்பை பார்த்துக்கிட்டு உங்கள் உடம்பை என்ன செய்யறாங்க? கால்குலேஷன் பண்ணும். அது இது ஒன்று தான். இது செத்தாலும் நானும், அது செத்தாலும் நானும். அப்போ அந்த ஒரு மைண்டில் வரும். 2 இந்த உடம்பு இருக்கும் வரைக்கும் தான் இறைவன் அடையும். அதனால தான் இந்த யோகா எல்லாமே உண்டு. உடம்பு இல்லாதவங்களுக்கு இறைவன் அடைய முடியாது. அதனால தான் தேவர்கள் அப்போ தெய்வமோ தேவதைகளோ எவன் எடுத்தாலும் முக்தி அடையணும்னு ஆசை இருந்தால் மனித உடம்பு எடுத்து வந்தால் மட்டும்தான் அடையும். இல்லாமல் அவங்களுக்கு டைரக்ட் முக்தி கிடைக்காது. இந்த உடம்பு தான் ரொம்ப இறைவனை அடைவதற்கு முக்கியமான ஆயுதம். ஏன்னா இந்த ஆயுதத்தின் மேலுள்ள பற்று நமக்கு இருக்குது. அந்த பற்று தான் நமக்கு. இப்போ உங்களுடைய பற்று எப்படி? நான் என்ற பற்றில் இருப்பேன்.
நான் ஆத்மா, நான் ஆத்மா தான். அப்போ ஆத்மாவுக்கு ஏதாவது பற்று இருக்கா? இல்லை. ஏன்னா நம்ம என்ன செய்கிறோம், மாயையில் அகப்பட்டு நம்ம என்ன செய்கிறோம், நான் என்ற பற்றில் நம்ம என்ன செய்யணும், உயிர் வாழ்கிறோம். புரியுதா? அதனால் உடம்பை வந்துட்டு கூடுதல் மேக்ஸிமம் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, பற்று வைக்கக்கூடாது, அட்டாச்மெண்ட் வைக்கவே கூடாது. உடம்பை துறக்கவே, முதல்ல உடம்பை நம்ம என்ன செய்யணும், துறக்கணும். இப்போ உடம்புக்கு தேவையான ஃபுட்டை கொடுத்துடணும். அது இந்த ஃபுட்டு தான் கொடுப்பேன்னு நமக்கு உடம்புல வச்சுக்கிறது. ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. என்னென்னா நம்ம சாத்வீகமான ஃபுட்டெல்லாம் கொடுக்கறதுனால கொஞ்சம் மனம் என்ன செய்யும், இந்த ராஜச மனம் எல்லாம் போயிடும். அந்த மாதிரி தான் வெட்டுவேன், குத்துவேன், நான் அதை செய்வேன், இதை செய்வேன், வீட்டில் எப்போவும் வந்துட்டு நான் செய்வது தான் உண்மை, போய் இப்படியுள்ள ஃபீலிங்ஸ் எல்லாம் உருவாக்குறது இந்த உடம்பு தான். இப்போ அதுலேருந்து விடுதலை அடையணமாக இருந்தால் நம்ம உடம்பின் மேல்கிற பற்றை நம்ம என்ன செய்யணும், மேக்சிமம் குறைக்க. அடுத்ததாக சாதனை நல்லா செய்யணும். உங்களுக்கு எல்லா யோகை, இந்த 7 யோகை உங்களுக்கு சொல்லி தரப்படும். இந்த 7 யோகை இருந்தாலும் இது எதுக்காக செய்யணும்னு சொன்னால், உங்களுக்கு எந்த யோகா டேஸ்ட்டாக தோணுதோ அதில் நல்லா பிடிச்சி சாதனை பண்ணி போயிட்டு இருக்கணும். அது வந்து பக்தியா யோகா, அது ராஜயோகம். ஹடயோகா போர்ஸ் உற்பத்தி, அது இது எல்லாமே ஹடயோகம். லய யோகம், நாதம், சவுண்டை ஃபாலோ பண்ணி போகும்போது லயம், லாஸ்ட்டில் அதுதான் பெறும், லயம்தான் பெறும். டாப் யோகா அத்தனையுமே சொல்லி வந்துருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஆசிரமத்தில், எந்த ஆத்மீயத்தில், எந்த சாயமரை பார்த்தாலும் கிடைக்காது. இதில் ஏதாவது ஒன்றை வச்சு தான் பேசிட்டு இருப்போம். இதல்ல, அத்தனை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். பக்தியோகம் இது கண்டிப்பாக நமக்கு தேவையில்லை. பக்தி எப்படிப்பட்ட பக்தி வேணும்? பிரேம பக்தி வேணும். பிரேம பக்தி இல்லாமல் இருந்தால் அந்த பக்தியை கொண்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் என்ன செய்வீங்க, கோவிலில் போனால் ஏதோ ஒன்று கும்பிடுவோம், ஏதோ நம்ம வந்திருக்கோம் என்று சொல்லிட்டு நம்ம ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறோம். அங்கே அடுத்ததாக இதுங்க கிடைக்கிற பாயசத்தை சாப்பிடுவீங்க, டாட்டா சொல்லுவோம், உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அங்கே பேசுவீங்க. நடந்து முடிஞ்சால் முடிஞ்சு, இல்லாட்டா ஓகே சொல்லிட்டு நம்ம வந்துடுறோம். இப்போ நம்மளுடைய ஈகோ வந்துட்டு அந்த பிரேம பக்தி கிடையாது. இப்போ ஒரு உதாரணம், இறைவன் அங்கேயே இருக்கு, அந்த உனக்கு முக்தி தானே இருந்து விழிக்கும் போது நீங்கள் என்ன செய்வீங்க, நீங்கள் போய் கேட்பதே முக்தியே தான். இறைவன் பிரத்யட்சமாகி வந்துட்டு நீ வா எங்கூட வா உனக்கு முக்தி தானேங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? அடுத்த செகண்ட் நீங்கள் சொல்லுவீங்க, ஐயோ எனக்கு வேண்டாம்ப்பா, பக்கத்தில் எனக்கு 2 பிள்ளைகள் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் முக்தி கிடைச்ச போதும் எனக்கு எண்ணம் தான் போதும். அவங்களுக்கு முக்தி தான் என்ன, அங்கே போன பிறகு நான் போனால் போதும்னு அதுக்கு மீனிங். அப்போ அந்த லெவலுக்கு நம்மளுடைய பற்று இருக்குது. அந்த பற்று இருக்கும் வரைக்கும் இறைவன் வரவும் மாட்டான், தரவும் மாட்டான். நீங்கள் பயப்படுறாங்க. அப்போ நம்ம அந்த ஒரு அட்டாச்மெண்ட்டில் நம்ம பாடியை வச்சுருக்கு. இந்த யோகா எல்லாமே பாடி அட்டாச்மெண்ட் விடுவதற்கு வேண்டிதான். பாடி அட்டாச்மெண்ட் கம்ப்ளீட்டாக நம்ம விட்டால்தான் இறைவனை அடைய முடியும்னு இது. ஆக்சுவலி இறைவன் என்று உள்ள ஒரு பொருள் இருக்குதா? அடுத்த ஒரு கொஸ்டின், இருக்குதா? சரி, ஆமான்னு சொல்லி அது விட்டுருவோம். யாருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ 100% உங்களுக்கு தோணுது இறைவன் இருக்கிறான், அப்படி தானே? இருக்கிறான், எல்லாருக்கும் இருக்கு. அப்போ நீங்கள் யார்? அப்போ இதில் இறைவன் இருக்கிறானா? இல்லையே. இல்லாத பொருளை நம்ம தேடுகிறோம், இல்லாத பொருளை தான் நம்ம தேடுகிறோம். ஏன்னா நமக்கு உள்ளே இருக்கிற பொருளை நம்ம வந்து என்ன செய்யலை, தேடுறதும் இல்லை, நாட்டவும் இல்லை. நமக்கு தேடல் வேணும். தேடல் எங்கே இருக்குது? தனக்கு உள்ளே தான் தேடல். ஆக்சுவலி வந்து தேடலுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன் கிடையாதுன்னு சொன்னால், இப்போ நீங்கள் என்ன ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்றீங்க, அதுதான் இப்போ நடக்குது சம்பவம். உங்களுக்கு வந்து வியாதி வந்து, உங்களோட வியாதி என்ன? அதுக்கு பேர் டுவாலிட்டின்னு சொல்லுவோம். 2ன்னு உள்ள ஒரு ஃபீலிங்ஸில் நீங்கள் வந்துருக்கீங்க.
நான் இறைவன் 2. அதான் உங்களுடைய வியாதி. அடுத்ததாக உங்களோட வியாதி என்ன? 2 வரும்போது எல்லாமே வந்துட்டு வந்து ஆசை இருந்தது, மற்றுள்ள ஃபீலிங்ஸு, பிரச்சனைகள் எல்லாமே வந்தாச்சு. அப்போ இந்த வியாதியை மாற்றுவது தான் எது? குரு, சிஷ்யன், யோகை, தியானம் எல்லாமே அதுதான். கோவிலும் மதமும் ஜாதியும் எல்லாமே அதில் தான் வச்சுருக்காங்க. இந்த வியாதி மாற்றம். இப்போ வியாதி கூடிட்டே தான் இருக்கு, மாறது. எதனால் மாறல? அஜ்ஞானம் நமக்கு கூடிட்டு தான் இருக்கிறத விட குறையவே இல்லை. வேதம் உங்களை என்ன சொல்லுது? அடுத்த கொஸ்டின். உங்களை வேதம் என்ன சொன்னாங்க? வேதம் உங்களை என்ன படிப்பிச்சு சொல்லுங்க. என்ன என்ன வேதம் உங்களை என்ன படிப்பிச்சு சொல்லு, தெரியுமா? தத்துவமசியா? தத்துவமசின்னு அது ஒரு வேதம் சொன்னால் 4 வேதம் 4 வாக்கியம் சொல்லியிருக்கு. எழுங்க. பிரஜானம் பிரம்மா, பிரஜானம் பிரம்மா, தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, அயம் ஆத்மா பிரம்மா. நாலும் அர்த்தம் ஒன்று, நான் தான் இறைவன். அப்போ உங்களோட தேடலில் ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? அயம் ஆத்மா எல்லாமே ஒன்று, நான் தான் இறைவன் என்று அதுக்கு வேதம் சொல்லுது. அப்போ அதனுடைய மூல பொருள் ஏது? வேதத்தினுடைய மூல பொருள், மூல மந்திரம் அல்ல மூல பொருள் பிரணவம், ஓங்காரம். ஓங்காரம் எப்படி இருக்கு? அகர உகரம் மகரம் என்று சொன்னால் இங்காரம், மாநில இங்காரம். ஓம், ஆ ஓ இம், ஓம். அந்த ஓம் என்ற பொருள் பாவழி சொல்லுவதற்குள்ள பொருளா, அதான் அனுபவத்தின்கால் அனுபவிக்கிறதுக்குள்ள ஒரு பொருளான்னு கேட்கும். பாவழி சொல்ல பொருளா அனுபவிக்கிற பொருளான்னு? அனுபவிக்கணும். எப்படி அனுபவிக்கணும்? அப்போ உங்களுடைய பிரபஞ்சம் அத்தனையுமே ஓங்கார ஸ்வரூபம். அப்படி வரும்போது நானும் ஓங்காரம், நீங்களும் ஓங்காரம், சர்வமும் ஓங்காரம். அந்த ஓம் என்ற மந்திர துவனி தான் பிரபஞ்சமே நிலவு. பிரபஞ்சம் சொன்னா பூமி மட்டும் இல்லை, 14 லோகமும் நிலநிற்கிறது இந்த ஓங்காரத்தில் தான். அந்த ஓங்காரத்திலிருந்து எடுத்து தான் பாக்கி எல்லாமே. ஓம் நம சிவா அது சப். இப்போ கிருஷ்ணனை பேசினா ஓம் நமோ பகவதி வாசுதேவா, பகவானே நீ தான் ஓங்கார பொருளாக இருக்கிற வாசுதேவா என்று நம்ம கொடுக்கணும். நான் ஆக்சுவலி வாசுதேவன் யாரு? பகவானே கிருஷ்ண கீதையில் சொல்லியிருக்காரு, நான் பிரணவஸ்வரூபம். அப்போ நீங்கள் யாரு? பிரணவஸ்வரூபம். அதான் சாப்பாடு ஸ்வரூபம் இல்லை, பிரணவஸ்வரூபம். அப்போ உங்களுடைய பாடி எப்படி? இந்த சரீரம் பிரணவஸ்வரூபமாக, நான் என்ற ஆத்மா பிரணவஸ்வரூபமாக. அப்போ உங்களுடைய பாடி இன்டலெக்ட் எல்லாம் கூட சேர்ந்த டோட்டல், உங்களோட டோட்டாலிட்டி எப்படி இருப்பீங்க? உங்களோட டோட்டாலிட்டி எப்படி இருக்கும்? அதான் கொஸ்டின். சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, அதுதான் உங்களோட டோட்டல். சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. சோர்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு அர்த்தம் என்ன? அத்தனையுமே எனர்ஜி. இதெல்லாம் ஒரு நாள் உடையும், இதெல்லாமே போயிடும். அதுக்கு மீதி என்ன இருக்கும்?
சக்தி மட்டும், ஒளின்னு இல்லை, ஒளியும் போயிடும், எல்லாமே போயிடும், சக்தி மட்டும்தான். இந்த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் கையை அப்படி வந்து இடிக்கிறீங்க, இப்படி இடிக்க தேவையில்லை. இடி எங்கே கிடைக்கும்? அந்த இடியுடைய ஆக்ஷன் எப்படி? எனர்ஜி தானே. அப்போ இது இந்த உலகம் அத்தனையுமே என்ன, ஓங்கார ஸ்வரூபம் அத்தனையுமே சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அந்த எனர்ஜியை நம்ம என்ன செய்யலாம்? அனுபவிப்பதும் நான் அதுவே தான் என்று அனுபவிக்கணும். அனுபவித்தால் மட்டும்தான் நம்ம ஒரு ஃபுட்டை நம்ம எடுத்து எப்படி நம்ம சாப்பிட்டு அனுபவிக்கிறோமோ அதே மாதிரி இந்த ஓங்காரத்தை என்ன செய்யணும்? சாப்பிட்டு அனுபவிக்கணும். அதான் நீங்கள் ஓம்னு சொன்னால் அனுபவிக்க முடியுமா? அனுபவிக்கவே முடியாது. ஏன்னா சீனின்னு சொன்ன உடனே உங்களை அனுபவிக்க முடியுமா? சும்மா இருந்து சீனி 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 கிழிச்சிருக்கிறேன், டேஸ்ட் உங்களுக்கு வருமா? கிடைக்காது. அதே மாதிரி ஓம் ஓம் என்று நீங்கள் ப்ரேயர் பண்ணால் ஒன்றுமே என்ன முடியாது, கண்டிப்பாக கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். அனுபவிப்பது தான் இந்த யோகா எல்லாமே சொல்லுது. பக்தி யோகத்தை எடுத்தாலும் சரி, ராஜயோகம் எடுத்தாலும் சரி, கடயோகம் எடுத்தாலும் சரி, எனி யோகா, எந்த யோகா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் இந்த பிரணவத்தை அனுபவிக்க வேண்டும். அதான் கபீர்தாஸ் பாடினார். ராமா என்று சொன்னால் ராமன் ஆகுமான்னு கேட்கலாம். அது எப்படி? பாலுன்னு நம்ம சொன்னால் பால் குடித்தது போல டேஸ்ட் வருமா என்று கேட்கலாம். அதே மாதிரி நம்ம ராமா ராமா என்று ஜெபம் பண்ணால் ஒன்றும் என்ன கிடைக்காது. அப்போ ராமனை சாப்பிடணும். ராமனை நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க? உணர வேண்டும். அப்போ நம்ம ராமனை உணர வேண்டும், ராமனை அனுபவிக்க வேண்டும். இந்த அனுபவம் தான் நம்மளுடைய சக்ஷு தீட்சை. அதோட இதுக்கு பேர் என்ன? நயன தீட்சை. அதாவது ராமலிங்க அடிகள்கிட்ட ஒரு பிரம்ம சமாஜத்தில் ஒரு மகான் கேட்டார், இறைவனை அனுபவிக்க முடியுமான்னு கேட்டார். அப்போ பிரம்ம சமாஜத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு மணி நேரம் தெரியாது, ஏதோ பிரம்ம சமாஜம் நடப்பாங்க. அப்போ ஆக்சுவலாக அவங்க சொல்லுவார், கண்டிப்பாக இதை அனுபவிக்க முடியாத பொருள் என்ன. யார் சொன்னால் அந்த பிரம்ம சமாஜத்தில் உள்ள ஒரு ஆள் ராமலிங்க அடிகள் முடிச்சார். இங்கே வா, கண்டிப்பாக இறைவனை அனுபவிக்க முடியும், பார்க்க முடியும், பேச முடியும், இத்தனையும் நான் செய்து காட்டுத்தாரேன். அப்போ இந்த யோகனுடைய நோக்கமே இறைவனை அனுபவிப்பதும் பார்ப்பதும் பேசுவதும் எல்லாமே செய்ய முடியும். அதுதான் இந்த யோகனுடைய நோக்கம். அடுத்த நயனதீஷை. நயனதீஷை பற்றி நம்ம போன கிளாஸில் வந்தவங்க எல்லாம் யாரும் கையை முக்குங்க. 1 2 நீங்கள் ஒன்றும் வர வந்தவங்க தீஷை எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் இன்னும் உள்ள கிளாஸ். மீதி உள்ளதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. என்னாலும் எடுக்கலாம் குழப்ப. அப்போ இந்த நந்தனார் சரிதம் சொல்லிட்டு சைவ சித்தாந்தத்தில் ரொம்ப விசேஷமான இந்த நந்தனார் சரிதத்தை எழுதுன யாரு தெரியுமா? படம் பார்த்துருக்கீங்க, நோட் பண்ணுங்க. கோபாலகிருஷ்ண பாரதி. அந்த கோபாலகிருஷ்ண பாரதி நந்தன் சரிதத்தில் டீப்பாக இந்த நயனதீஷையை சொல்லியிருக்கு. அந்த பாடலை நோட் பண்ணி வைங்க. அப்போ அந்த பேதியில் நந்தன்கிட்ட கேட்குறான், நந்தா உனக்கு பித்தம் பிடிச்சிருக்குடா, அப்போ உனக்கு இறைவனாக அவளை பித்தத்தை உனக்கு பிடிச்சிருக்கு, அதுக்கு ஏதாவது மெடிசன் எடுக்க வேண்டியதான் கொஞ்சம் போன்னு சொல்லிட்டு முடியாது. அப்போ நந்தா அந்த இடத்துல பாடு,
ஏற்ற பேதி இருக்கும்போது என்ன பாட்டு தெரியுமா? பித்தம் தெளிய மருந்தொன்று இருக்குது பேரின்பத்தின் உள்ளே. ஆனால் மற்ற மருந்துகள் திந்தாலும் வெல்லேன் வெல்லேனையே. அடுத்த வரி, பாம்பும் புலியுமாய் பாம்பும் புலியுமாய், அதாவது புலியும் மெய் பாடுபட்டு தேடி பார்த்து பயிரிட்டதுண்டு. அந்த பாரளந்த திருமாயனும் வேந்தனும் பார்த்து கழித்ததுண்டு. அடுத்த பார்வதி என்றொரு சீமாட்டி பாதியை தின்றதுண்டு. இன்னும் பாதி இருக்கு பறையாதி போய் பாருண்டு உத்தரம் தாருமையே. இந்த பாட்டை வந்துட்டு இதில் யூடியூபில் எடுத்து நான் இப்போ காட்டி தரேன். நீங்கள் அதில் ஏதாவது சந்தேகங்கள் தான் நோட் பண்ணுங்கள். அதுக்கு அர்த்தம் இன்னும் சொல்லி தரேன். அந்த அனுபவமான யோகா. இதுக்கு வர ஆன்சராக இருக்குது. முதல் பாகம் என்ன பண்ணது? இப்போ பேதியில் வந்துட்டு சொல்லியாரு பித்தம் உணர்வு இருக்குது. இந்த பித்தத்தை வந்துட்டு மருந்து சாப்பிடணும். அப்போ தான் எந்த பித்தம் வந்துட்டு என்ன பேரின்பம் என்ற பித்தமாக இருக்கும். அதுக்குள்ளே தான் இருக்குது என்னுடைய மருந்து. இந்த பித்தம் தீரணமாக இருந்தால் எனக்கு பேரின்பம் கிடைக்கணும். பேரின்பம் சொன்னால் மீனிங் என்ன? இறைவனை காண்பது, அனுபவிப்பது, அடைவது. இந்த 3 காரியங்களும் வேணும். காணணும், அனுபவிக்கணும், அடையணும். ஆனால் சைவ சித்தாந்தத்தில் மாதிரி வேறு எந்த யோகையிலையும் இந்த 3 காரியம் சொல்லுது. காண்பது, அனுபவிப்பது, அடைவது. ஒன்றில் வந்து லாஸ்டில் அடைவோம் சொல்லிவிட்டு, இல்லாட்டா கண்டோம் என்று கண்டேன் கண்டேன் என்று சொல்லிவிட்டு, இல்லாட்டா நம்ம என்ன செய்வோம், நான் அனுபவிச்சேன்னு சொல்லுவோம். ஏன்னா ஆக்சுவலி இந்த 3 ஒன்றாக வர்றது சைவ சித்தாந்தம். அந்த சைவ சித்தாந்தத்தில் ரொம்ப விசேஷமானது எது? நயன இது சொல்லுறது வேண்டி தான் இன்னைக்கு இந்த கிளாஸே எடுக்கும். ஆனால் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. அதில் டாப் லெவல் இதுக்கு மேலே அது உங்களுக்கு ஒன்றும் இனி ஏதாவது அனுபவிக்கலான்னு நடக்க முடியாது. நான் இதில் இருந்து உங்களுக்கு எல்லா சுகமும் கிடைச்சது. அப்போ முதல்ல அந்த நயன திசையில் என்ன சொல்கிறாங்க? அடுத்த வரி பாப்பாடு சொல்லுவாப்போம். அந்த பாம்பு ஏது, புலி ஏது? போன கிளாஸில் நயன திசையை பற்றி சொல்லிட்டோம். 2 ஒளி முதல்ல வந்து நிற்கும். அந்த ஒளிக்கு பேர் என்ன? பதஞ்சலி, புலிப்பாணி. அப்போ இது நோட் பண்ணிக்க. நிறைய பேர் அந்த பாயிண்ட்கள் வந்துட்டே இருக்கு. பதஞ்சலி, புலிப்பாணி இவங்க 2 பேரும் மெய்னா என்ன? உண்மையாகவே பாடுபட்டு தேடி பார்த்து பயிரிட்டது. பார்த்து தான் பயிரிட்டாங்க.
பார்த்து பயிரிட்டதுக்கு மீனிங் என்ன? அப்போ இந்த நயன தீட்சையினால தான், இந்த நயன தீட்சை தான் உங்களுக்கு சொல்லுது. கண் துறந்து என்ன செய்யணும்? இந்த பதஞ்சலி வியாக்கிரபாதம் இவங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வாதத்தோடு கூடி நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்த்து பயிரிட போகிறோம். அடுத்தது திருமாயனும் வேந்தனும். பாரளந்த திருமாயன் யாரு? விஷ்ணு. இப்போ விஷ்ணுவுக்கோ பிரம்மாவுக்கோ பார்க்க முடியாத ஒரு சக்தியாக சிவபெருமான் வந்தார். எந்த உருவத்தில் வந்தார்? ஜோதி. அப்போ நம்ம மூன்றாவது நிலையில் போகிறோம். முதல் ஜோதி அது பதஞ்சலி வியாக்கிரபாதர். அது இவங்க ரெண்டு பேருடைய சக்தியினால் இப்போ இந்த பதஞ்சலி எங்கே இருக்கிறாரு? நம்ம தெரிஞ்ச ஆளுங்க சொல்லு. பதஞ்சலி எங்கே இருக்கா? வியாக்கிரபாதம் எங்கே இருக்காது? இடது கண் பதஞ்சலி, வலது கண் வியாக்கிரபாதம். இந்த ரெண்டு ஒளியும் முன்ன வந்து நிற்கும். இந்த ஒளியை நம்ம தியானம் பண்ண பிறகு தான் அடுத்ததாக என்ன செய்ய முடியும்? இந்த சீக்கிரட்டை நம்மளாம் புரியணும். இந்த பகவானுடைய அருள்பெருஞ்சோதி தரிசனம் கிடைக்கும். இப்போ அவரை என்ன சொல்லாரு? அந்த அருள்பெருஞ்சோதியினுடைய ஆதி அந்தம் ரெண்டும் பார்க்க முடியாதவங்க ரெண்டு தேவதைகள் உண்டு. யாரெல்லாம்? மாலும் யாரு? பிரம்மாவும். பிரம்மாவும் மாலும் கூட எப்படி சிவனை பார்க்க போனாங்க தெரியுமா? பிரம்மாவை போனாங்க. அப்போ திருமால் வந்துட்டு கீழ் நோக்கியும் பிரம்மாவை வந்துட்டு மேல் நோக்கியும் போனாங்க. அது ரெண்டோருக்கும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்டு முடியாத அந்த அருள்பெருஞ்சோதியை எப்படி பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும் கூட என்ன செய்தாங்க? இந்த பாட்டை பாடி படிச்சு ஆன்சர் இல்லை, அதுக்கு முன்ன உள்ளது. அப்போ இந்த பயிர் போட்டு தான் இந்த ஒளி என்ன செய்யுது? வளர்ந்தது. அப்போ அது யார் கழித்தாங்க? பிரம்மாவும் விஷ்ணுவும் கூட இந்த பொருளை பார்த்துட்டு அடிமுடி தேடுதல், அடிமுடி தேடி பார்த்தாங்க. ஒன்றும் கிடைக்கல. ஏன்னா அவங்க சந்தோஷப்பட்டாங்க, கழிச்சாங்க. ஏன்னா அந்த ஒளியை பார்த்து கழிச்சாங்க. அடுத்தது பாதி ஏற்றுனது. இந்த பொருளில் வந்துட்டு பகுதி சாப்பிட்றது வந்துட்டு பார்வதியா. பார்வதி யாரு? நம்ம சிவனுடைய ஒய்ஃப், அப்படிதானே? அப்போ பார்வதி என்றால் குண்டலினி என்று அர்த்தம். அந்த குண்டலினி வந்து எப்படி இருக்கிறான்? 7 சக்தியாக இருக்கிறான். அப்போ இந்த சிவனுடைய பகுதி அம்சத்தை 7 சக்தியாக எடுத்து அவ இருக்கிறான். அதனால் அந்த குண்டலினிங்கிறது மாயை. இந்த குண்டலினிக்கு பேர் என்ன? மாயை. குண்டலினி மூலாதாரத்தில் தாவி கிடக்கும் போது அதுக்கு பேர் அசுத்த மாயை. அந்த குண்டலினி சக்தி மேலே ஓங்கும்போது, அதான் மேலே எழும்பி வரும்போது அதுக்கு சுத்த மாயை என்று பேர். அந்த சுத்த மாயை தான் 7 சக்தியாக இருக்குது. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி, குரோதாசக்தி. தெரியாது. இனி அடுத்த வரும்போது நோட் பண்ணிடுறேன். திருமூலருடைய திருமந்திரத்தில் நேரத்தை கிளாஸில் தந்துட்டு நோட் பண்ணிடுறேன். இது சும்மா ஏதாவது படித்து போனால் போதாது. குரோதாசக்தி அடுத்தது என்ன? மேதாசக்தி. அப்படி மொத்தம் 7 சக்தியாக அந்த 7 சக்தியும் ஃபார்ம் ஆகுது. எப்படி அந்த உஷ்ணம் ஃபார்ம் ஆகுது? எப்படி சிவனுடைய உஷ்ணத்தை எடுத்து தான் ஃபார்ம் ஆகுது. சிவனுடைய உஷ்ணம் எங்கே இருக்கு?
சிவன் நம்ம உடம்புல எங்கே இருக்கு? சகசிராரத்தில் இருக்கு. நோட் பண்ணி வைங்க. சிவன் புருவமத்தில் வரும்போது சிவனுக்கு பேர் என்ன? புருவமத்தில் சிவன் வரும்போது அந்த சிவனுக்கு பேர் என்ன? சதாசிவம். அப்போ மேலே இருந்து கீழ் நோக்கி சிவன் வருகிறான். தேவி என்ன செய்கிறான்? கீழிலிருந்து மேல் நோக்கி போடுது. இப்போ மூலாதாரத்தில் வரும்போது அந்த சிவன் சக்தியுமாக ஒரு ஐக்கியம். சுவாதிஷ்டானத்தில் அப்படி ஓரோ பாகங்களாக ஓரோ பேரில் என்ன செய்கிறான்? சிவனும் சக்தியும் ஐக்கியமாகும். அதனால தான் இங்கே ஒரு பாயிண்ட் சொன்னது, எப்படி பார்வதி என்ற சீமாட்டி அதில் பாதியை தின்றது, பாதியும் போய் மீதி ஒரு பாதி இது. அதான் சுத்த ஒளி. அந்த ஒளி எப்படி இருக்கும்? கால் பாகம் எழுது, நோட் பண்ணு. கால் பாகம் மஞ்சளும் முக்கால் பாகம் வெள்ளையுமாக இருக்கு. அப்படி கலந்த ஒளி. இப்போ அது நம்மளுடைய கண்ணுக்கு முன்னே என்ன செய்யும்? அதனால் இந்த யோகையினுடைய நோக்கமே ஒன்றில் சாம்பவி அல்ல கேஜிரி என்று 2 யோகையில் கூட தான் இந்த ஒளியை பார்க்க முடியும். இந்த ஒளி நம்ம முன்ன பிரத்யட்சமாகும்போது இந்த கலரில் நிற்கும். இது என்ன செய்யும்? இந்த ஒளி முதல்ல ஒளி தரிசனம் ஆயிடுச்சு. அடுத்ததாக என்ன செய்யும்? இந்த ஒளி பெருசா விரிவடைஞ்சு அடைஞ்சு என்ன செய்யும்? விஷ்ணுவுக்கோ பிரம்மாவுக்கோ ஒரு பார்க்க முடியாத லெவலுக்கு என்ன செய்யும்? அடிமுடி பார்க்க முடியாத லெவலில் என்ன செய்யும்? பிரம்மாண்டம் அத்தனையுமே இந்த ஒளியாக மாறும். அந்த இதை நம்ம அனுபவிக்கும் போது அந்த நிலைக்கு என்ன பேர்? நிர்விகல்ப சமாதி என்று பேர். நோட் பண்ணுங்க. அது செருதாயத்தெல்லாம் கிடைக்கிறது சவிகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதி. எப்படி எதனால சொல்லு? அது சவிகல் சமாதி. நீங்கள் சவிகல்ப சமாதி அட்டைன் பண்ணாலே போதும். இது இனி நமக்கு வந்துட்டு மத பிறப்பே எடுக்க வேண்டும். சவிகல்ப சமாதின்னு சொல்லும்போது 7 நிலை சவிகல்ப சமாதி இருக்கு. இப்போ 7 நிலையும் எதனால வருது? இந்த சவிகல்ப சமாதி இந்த யோகையை வச்சு சொல்லணும் எதனால வருது. பார்வதி என்ற சீமாட்டி என்ன செய்கிறார்? ஓரோ சக்கராயம் பேரிக்கும் போது அந்த அதில் இருக்கிற சிவாம்சத்தை என்ன செய்கிறார்? சாப்பிடும்போது அப்போ டைமில் நமக்கு ஒரு என்ன உண்டாகும்? மனம் இல்லாத ஒரு நிலை உண்டாகும். தாட்லெஸ் ஸ்டேஜ், பிரீத்லெஸ் ஸ்டேஜ். இது ரெண்டும் ஒன்று தான். அந்த நிலை வரும்போது 1 மணிக்கோ 2 மணிக்கோ உங்களுக்கு எந்த இதுவும் இருக்காது, போதமே இருக்காது. போதம் இல்லை, சுவாசம் போது இருக்காது. இப்படி 7 நிலை நீங்கள் அடைவீங்க. 7 நிலை அடையும் போது கண் திறந்து இருக்குமா அடைச்சிருக்குமா? அதில் கஷ்டம். கண்ணு திறந்து தான் இருக்கும். கண் அடைச்சுன்னா எப்படி நீங்கள் தூங்குவீங்க? கண் திறந்து தான் இருக்கும். முதல்ல காலம் மூலாதாரத்திலேருந்து இருக்கிற ஒளி முதல்ல தரிசனம் தரும். அதிலே சிவாம்சம் போகும். அதாவது உதாரணம், ஒரு கருத்த ஒளி கிடைக்கும் இருந்தால், ஒரு உதாரணம், ஒரு கருப்பு ஒளி கிடைக்குமா இருந்தால் கூட ஒரு ஒயிட் லைட்டு கூட இது கூட மர்ஜாகும் போது என்ன செய்யும்? நெத்தியில் எதுக்கு நம்ம விபூதி போடுறோம்?
நெத்தியில் நம்ம ஏன் விபூதி போடுறீங்க? அதான் கொஸ்டின். தெரியாது. என்ன பாதம் இல்லைங்க, குழப்பம் இல்லை. விபூதி எதுக்காக போடும்? இப்போ இது நீங்கள் தெரியாத கொஞ்சம் ஆள் அவங்க எல்லாம் சொல்லுவாங்க சுடுகாட்டில் சிவபெருமா இருக்காது, அந்த சுடலை சாம்பலை வந்துட்டு சிவனுக்கு அம்சமாக நம்ம போடுறோம்னு சொல்லுவோம். இதுதானே சுடுகாடு. சுடுகாடு என்றால் மீனிங் என்ன? கரெக்டு தான், சுடுகாடு பசுமம் தான். சுடுகாடுக்குள்ள மீனிங் என்ன? சுடுகாடு. காடு என்றால் என்ன? அஷ்டராகங்களாக இருக்கிற காடை சுட்டு பொசுக்கி தூர போட்ட எடுத்த பஸ்மத்தை தான் சுடுகாடு பஸ்மம். அதெல்லாம் பிரேதத்தை எரிச்சு கொண்டு வந்து எடுத்து நம்ம நித்திய போடுறது. இந்த பஸ்மத்தினுடைய நிறத்தை தான் சாம்பல். அந்த அதனுடைய கலர் எப்படி இருக்கு? ஒயிட் தானே. ஒயிட் எப்படி உள்ள ஒயிட்? இருட்டும் வெளிச்சமும் சேர்ந்தது. அந்த சாம்பலுக்கு இன்னொரு பேர் கூட உண்டு. அந்த சாம்பலோட நிறத்தின் இன்னொரு பேர் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் எல்லாம் சைவ சித்தாந்திகளை தானே? கையை பொங்க. சைவ சித்தாந்திகளா வைஷ்ணவதா? நீங்கள் சைவமா வைஷ்ணவமா? நீங்கள் சைவம். சைவ நீங்கள் எல்லாம் சைவம் தானே? உங்களுக்கு ஒன்றுமே தெரியாத அந்த பஸ்மத்துக்கு ஒரு பேர் சொல்லுங்க. தெரியாது. பிரதோஷம். பிரதோஷம் எப்போ பிரதோஷம் ஃபார்ம் ஆகும்? இரவும் பகலும் சேர்ந்த ஒரு இடம் வரும். அந்தி, அந்த சந்தியை நம்ம டெய்லி ஒரு பிரதோஷம், 2 பிரதோஷம் நமக்கு ஃபார்ம் ஆகுது. அதெல்லாம் காலம் பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தம் தாண்டி சூரிய உதயத்துக்கும் இந்த அருணோதய டைமில் ஒரு உருவாகுது. அது ஒரு பிரதோஷம். அடுத்த பிரதோஷம் என்ன? சூரியன் அஸ்தமனத்தில் அருணன் வந்துட்டு லாஸ்ட் அஸ்தமிக்கிற அந்த டைம், இருட்டு வருகிற அந்த இதுக்கு இடையில ஒரு பிரதோஷம். அந்த கலர் தான் இங்கே போடுற கலர். அப்போ இறைவனை எப்போ நீங்கள் பார்ப்பீங்க? முதலாக இறைவனை நீங்கள் எப்படி பார்க்க முடியும்? பிரதோஷத்துக்கு தான் பார்க்க முடியும். அதனால தான் பிரதோஷம் சிவனுக்கு விசேஷம் இருந்தது. அதெல்லாம் வந்துட்டு அன்றைக்கு போய் சாப்பாடு அடிக்கிறது கேட்டேன். பிரதோஷம் வந்துட்டு எப்படி? பிரதோஷம் அப்படி தானே, நீங்கள் சாப்பிட்றது தானே போனீங்க. நிறைய கோயில்களில் வந்துட்டு இட்லி காப்பியெல்லாம் வச்சுருப்பாங்க. இப்படி இல்லை உண்டா இல்லையா? என்ன இப்போ ஒன்றும் இல்லையா? சரி, ஒன்றும் இல்லாட்டா பச்சரி சோறாவது கிடைக்கும். அப்போ பிரதோஷம் சிவனுக்கு இந்த நிறம் தான் முதல் நிறம். நமக்கு வந்துட்டு தியானம் பண்ணும்போது கண்ணு திறந்து நீங்கள் தியானம் பண்ணுற டைமில் முதல் தரிசனம் பிரதோஷம். பிரதோஷ தரிசனம் வந்தால் உங்களுக்கு 99.9 அத்தனை பாவமும் என்ன செய்யும்? உங்களை விட்டு விலகி விட்டது. கோடி புண்ணியம் செய்தவங்களுக்கு தான் பாபாஜியை சொல்லியிருக்காரு, கோடி புண்ணியம் செய்தவனுக்கு தான் கிரியா யோகிக்கு வர முடியும். அதிலும் கோடி புண்ணியம் செய்தவனுக்கு தரிசனம் கிடைக்கும். ஏது? பிரதோஷ தரிசனம். அப்போ நம்ம எல்லாம் பெரிய என்ன பாக்கியசாலியா இல்லையா? அது வரணும், சாதனை செய்யணும். சாதனை செய்தால் நம்ம பாக்கியசாலி. அப்போ இந்த பிரதோஷம் நமக்கு கிடைச்சதோ அடுத்ததாக பகவானுடைய தரிசனம். இப்போ பிரதோஷம் கழிஞ்சதும் என்ன செய்யும்? இங்கே அடுத்ததாக ஓரோ திரையாக விலகும். அடுத்த கோயில் பூஜையாக நடக்கும். ஓரோ திரை எதெல்லாம்? திரைகளை எதெல்லாம்? அது தெரியாது. கலர்ஸ். இப்போ ஓரோ கலர்ஸ் நமக்கு தரிசனமாக கிடைக்கும். அது என்ன? பச்சை, மஞ்சள், சிவப்பு, நீலம், அப்போ ஊதா, வெள்ளை கலர், இப்படி பல கலர்ஸ். அப்போ மொத்தம் எத்தனை திரை? 7 திரையும் உங்களுக்கு கிடைக்கும்.
இந்த 7 திரை கண்டாலும் நீங்கள் சந்தோஷப்படணும். ஏன்னு சொன்னால் பக்கத்தில் பகவானுடைய தரிசனம் நமக்கு கிடைச்சாச்சு. பக்கத்தில் பகவானுடைய தரிசனம் கிடைச்சாச்சு. அப்போ முதல்ல பிரதோஷம் கிடைச்சாலே நமக்கு என்னாச்சு? புண்ணியவதி, நமக்கு இது மறுபிறப்பு இல்லை. அடுத்ததாக கலர்ஸ் வர தொடங்கியாயிருக்கும். இங்கே ஓரோ திரையும் விலக விலக உங்களுடைய ஓரோ தேவதா ஸ்தானங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நம்மளுடைய தேவதா ஸ்தானங்கள் எதெல்லாம்? தேவதைகள் எதெல்லாம்? 33 கோடி தேவதைகள் உண்டும். 33 கோடி தேவதைகள் ஏதோ ஒரு மனுஷ பிறப்பில் இருந்து தெய்வ பிறப்புக்கு வந்த ஆத்மாக்கள்னு சொல்லுவோம். உங்களுக்கு அந்த இடங்களில் போக முடியும். முதல்ல பிரதோஷம் கிடைச்சதும் அடுத்த சிவபெருமான் ஓரோ ஸ்டெப்பாக கொண்டு வந்து எழுதிக்கலாம். யக்ஷன், கிண்ணர், கந்தம், இப்படி ஓரோ ஸ்டெப்புகளாக அவங்கள கொண்டு போய் லாஸ்டில் என்ன ஆகும்? தெய்வ சங்கல்பம். தேவதா சங்கல்பம் வேறு, தெய்வ சங்கல்பம் வேறு. தெய்வத்தை நீங்கள் தெய்வமாகலாம். எப்படி ஆகுறீங்க? தெய்வமாகுது. அப்போ தெய்வமாகும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? அதுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. அதனுடைய அல்டிமேட்டில் நமக்கு சேரும். அப்போ அந்த தெய்வ ஸ்டேஜில் நம்ம தான் போன கிளாஸில் தந்த பெரிய பொக்கிஷம் உங்களை கையில் தந்துருக்கு. அது யாருக்குமே சொல்லிக் கொடுக்க மாட்டோம். இதனால உங்களை கஷ்டப்படுத்தி அட்லீஸ்ட் ஒரு 10-12 வருஷமாவது உங்களை போட்டு வளர்த்தி எல்லாம் எடுத்த பிறகு தான் இந்த தீட்சையை கொடுக்குது. ஆனால் உங்களுக்கு நேரமாக ஏன் தந்துட்டேன்னா வரட்டடிச்சுட்ட கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா உங்களோட மைண்டு அந்த சொற்படிக்கு வராது. ஒரு குருவினுடைய கீழே சலண்டர் ஆகி இந்த 12 வருஷம் பாடுபடுறதுக்குள்ள மைண்டு உங்களுக்கு இருக்கா? இல்லை. அதனால தான் நேரம் உங்களுக்கு மீதி எல்லா ரிஸ்க்கும் நான் எடுத்துருக்கேன். உங்களுடைய எல்லா கஷ்டங்களுடைய ரிஸ்க்கும் நாம் எடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த துக்கம் வந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணதுக்கு நாங்கள் வந்துருக்கோம். எந்த லாபமோ நஷ்டமோ சுகமோ துக்கமோ எது வந்தாலும் குரு எடுக்கிறதாக குரு வந்திருக்காரு. அப்போ நீங்கள் சாதனையை மட்டும் கரெக்டாக என்ன செய்யணும்? சாதனை செய்வார். சரி, இந்த கிளாஸில் சாதனை செய்தப்போ உங்களுக்கு அனுபவம் எப்படி? ஏன்னா உங்களோட கண்ணை நான் பார்த்தாக்கிற கொள்ளலாம், நல்லா இருக்குது. உங்களோட கண்ணை விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. எத்தனை மணிக்கும் சாதனை பண்ணுவீங்க? 30 நிமிஷம். சரி, அதுலேருந்து உங்களோட பெனிஃபிட் இருக்குது. அது பிளாக்குன்னு சொல்லக்கூடாது. பிரதோஷம் வருதான்னு கேட்கணும். பிரதோஷம் நமக்கு பிரதோஷம்னா அந்த பிளாக்கும் இந்த ஒயிட்டும் கூட மிக்சிங்கான ஒரு கலர் வரும். அதாவது சுத்த மாயை என்ன அதுக்கு பேர். அதுதான் நந்தி என்று அதுக்கு பேர். இப்போ நந்தி தரிசனம் நமக்கு நல்லா இருக்குது. இப்போ பிரதோஷத்துக்கு யாருக்கு முன் பவர் வரும்? நந்திக்கா சிவனுக்கு? நந்திக்கு தான் பவர். முதல்ல நந்திக்கு தான் அபிஷேகம் பண்ணணும். நான் அதே தவிர இங்கே உள்ள பத்தியமான சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி தான் நந்திக்கு வரும். தப்பு. ஏன்னா முதல் நமக்கு தரிசனம் நந்தி தரிசனம். நந்தின்னு சொல்வது யார்? நம்மளுடைய அந்த எனர்ஜி என்று ரியாலிட்டி முதல் இந்த சக்தி உருவாகும். அதில் அதில் இருந்து தான் இறைவனுடைய எல்லா சுரூபமும் தரிசனம் கிடைக்கும். இது வேறு ஏதாவது கிடைச்சுதான் அவன் டெய்லி கிடைக்கிற அனுபவத்தை டைரியில் எழுதி வைக்கும். இந்த அடுத்ததாக தேவலோகம், பல தேவலோகங்கள் எல்லாம் உங்களை கொண்டு போகிற அடுத்த ஸ்டேஜ் வரும். நீ ஒரு 45 மினிட்லாம் நீங்கள் மெடிடேஷன் பண்ணீங்கன்னு வைங்க, இந்த ஸ்டேஜில் போய் கழித்து பின்ன உங்களுக்கு இந்த உடம்பை விட்டு வெளியிறக்கி எங்கே வேணால் போகலாம். எல்லாம் போயிட்டு திருப்பி வரலாம். அப்படி போக மாட்டோம், திருப்பி வரும். வேறு யாருக்காவது அனுபவம் கிடச்சிருக்கா? முனங்கண்ண அப்படி இருக்கு, கரெக்டாக இருக்கா? இப்போ என்ன கிடச்சிருக்கு? இப்போ தோஷம் கிடச்சிருக்கா? தோஷம் அடுத்தது என்ன?
அடுத்தது ஏதாவது இல்லை அங்கே ஸ்டாரெல்லாம் பாவம் விளங்கியிருக்கேன் இல்லை உங்களுக்கு நேரம் மட்டும் இருட்டு மட்டும்தான் கிடைக்கும். இருட்டு கிடையாது. அதாவது ஒரு 0 வால்ட் பல்பு, ஒரு மஞ்சள் பல்பை வந்துட்டு உங்களோட மெடிடேஷன் ஒரு ரூமுக்குள்ளே அதை போட்டுக்கிட்டு நீங்கள் திரை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களில் இந்த பிராணசக்தி அதாவது குண்டலி எழும்பும் போது கிடைக்கிற அனுபவங்கள் எல்லாம் திரையில கிளியராக தெரியும். அதில் இது ஒரு டியூப் லைட்டு போடுமா இருந்தால் என்ன அந்த ஒளிக்கு இது கூட நமக்கு தெரியாது. ஏன்னா எந்த லெவலுக்கு நம்ம போகிறோம்னு தெரியும். சரிக்கு நாங்கள் சொன்னது வந்து இருட்டில், அந்த காலத்தில் இருட்டில் இருந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். அதனால தான் அந்த ராத்திரிக்கு பேர் என்ன, சிவராத்திரி என்று பேர். சிவராத்திரி எப்போ வாங்க வர்றது சொல்லுங்க. சார் ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க சொல்லுங்க. சிவராத்திரி எப்போ வரும்? மாசி மாதம் ஏது மாதம் வரும்? கருத்த பட்சம் வருதா வெளுத்த பட்சம் வருதா? வெளுத்த பட்சம் சொன்னால் தெரியும் இல்லையா? அமாவாசை தானே வருது. அமாவாசைக்கு முன்னே வரும். அது கருத்த பட்சம். பௌர்ணமியிலேருந்து குறைஞ்சி அமாவாசை. அப்போ சிவராத்திரி என்ன எந்த காரணத்தில் வருது? சிவனுடைய ராத்திரி எப்படி? இருட்டா வெளிச்சமா? இருட்டு. அந்த இருட்டில் வந்துட்டு யார் கிடைக்குது? அந்த ராத்திரியில் யாரை கிடைக்கும்? அன்னைக்கு வந்துட்டு சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் எழுதி வச்சதான் கரெக்டாக தான் எழுதி வச்சாங்க. அந்த சிவராத்திரிக்கு நீங்கள் உங்களை என்ன செஞ்சீங்க? தூங்கக்கூடாது, விழுத்து இருக்கணும்னு சொன்னாங்க. நீங்கள் எதையுங்க தேயிலையை போட்டு குடிச்சிட்டு நம்ம விழிச்சிருக்கோம். அந்த விழுப்பல்ல அவங்க சொன்னது. அந்த இருட்டிலேயே நீங்கள் விழித்திருந்தால் சிவ தரிசனம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். 4 யாமம் உண்டு. யாமம் சொன்னது இல்லையா? 4 யாமத்திலையும் அந்த தியானத்தை செய்து வரும்போது சிவ தரிசனம் கிடைக்கும். அந்த சிவ தரிசனம் கிடைக்கிறது ரொம்ப விசேஷமான நாள் கும்ப மாதம், அதாவது மாசி மாதம் அமாவாசையோடு சேர்ந்து வருகிற பிரதோஷம். அதான் சிவராத்திரி. இது புரியாமல் நம்ம ஹிந்துவிலிருந்து நடக்கிறோமேனாக்க. அப்போ இப்போ உங்களுக்கு இது சந்தேகம் இருந்துதான். அன்னைக்கு சித்தர்களை என்ன செய்து வச்சாங்க? சொந்த உள்ளே இருந்த அனுபவத்தை தானே வெளியில் எழுதி வச்சாங்க. அப்போ அவங்க என்ன செய்தாங்க? தூங்காமல் இருந்தாலே சொன்னாங்க. கண்ணை மூடினாலே உங்களுக்கு தூக்கம் இல்லை. அப்போ என்ன செய்தாங்க? கண்ணை துறந்தே இரு, கண்ணை அடைக்காமல் துறந்தே இரு. அப்போ எப்படி இருக்கணும்? அதுவும் அமாவாசையில் இது. அந்த அமாவாசைக்கு முன்னதாள் அந்த திரையோதசி என்கிற அந்த இடத்துல இது இருந்துருக்கலாம். எது புரிஞ்சுதா? எதனால? அந்த இருட்டுக்குள்ளேயே உனக்கு ஒரு என்ன இருக்கு? அந்த இருட்டுக்குள்ளே உனக்கு உள்ள என்ன இருக்கு? ஒரு ஒளி இருக்கு. இப்போ உள்ளே இறங்கி பாரு, மொத்தம் இருட்டாக தான் இருக்கு இல்லையா? அதனால தானே உங்களுக்கு தூக்கம் வருது. கண்ணை மூடினா தூக்கம் வருது. அப்போ அந்த இருட்டுக்குள்ளே உங்களுக்கு என்ன இருக்கு? ஆத்மா என்ற ஒரு ஒளி இருக்கு. அந்த ஒளி எங்கே இருந்து பிரகாசிக்குது சொல்லுங்க? சிவன் எங்கே இருந்து பிரகாசிக்கிறான்? சகசாரத்தில் அல்ல, மெடுலா உப்ளாங்கொட்டானில் இடத்துல இருந்து அவன் பிரகாசிச்சுட்டு இருக்கான். அப்போ ஜீவன் எங்கே இருக்குது? எல்லாரும் சொல்ல புருவமத்தி சொன்னாங்க. புருவமத்தி தான். நான் புருவமத்தி அல்ல, வேற மெடுலா அப்ளாங்கட்டையில் தான் இருக்குது. இனியாவது படித்து வைங்க. மெடுலா அப்ளாங்கட்டையில் தான் ஜீவன் ஆத்மா இருக்குது. அதனால தான் பிறந்தால அடிச்சுட்டானா அவன் போயிட்டான்னு சொல்லுவோம். அதனால் பிறந்தால அடி வாங்கினால் ஆளை என்ன செய்யும்? அவுட் ஆகிடும். ஏன்னா அந்த ஆத்மா இங்கே இதில் தான் இருக்குது. இதுலேருந்து வெளியில் பட்டாலும் எடுத்து சாடும். இந்த உடம்புக்குள்ளே வராது.
அப்போ என் புறந்தலையில் வந்து அந்த மிடில் ஆஃப் லாங்கோட்டா இருக்கிற இடத்துல இந்த சக்தி இருக்குது. அந்த சக்தி இயங்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கிது? இது சயின்டிஃபிக்கலாக இன்னும் சொல்லித்தாங்க. இது சிவ தியானத்தில் உங்களுக்கு வந்து 3 ரிஃப்ளெக்ஷன் உண்டாகும். மிடில் ஆஃப் லாங்கோட்டையிலேருந்து பிராணன் வெளியேறும்போது 3 ரிஃப்ளெக்ஷன் வருது. ஏதெல்லாம் 2 கண்ணு, அடுத்தது என்ன, 3வது இடம் பிட்யூட்டரி கிளாண்டுங்கிற பாகத்தில், பீனல் கிளாண்டு அதுக்கு மேலே இருக்குது, உள்ளதாக இருக்குது. அப்போ இந்த பாகத்தில் வருது. அப்போ இது ஒர்க் ஆகாமல் இருந்தால் இங்கே எப்பவுமே இருட்டாக தான் இருக்கும். அப்போ உங்களுடைய எனர்ஜி மொத்தம் எங்கே வெளியில் போகுது? உடம்பில் பிராணசக்தி கூடுதலாக இந்த பாடி விட்டு வெளியில் போல எங்கே? கண் வழி தான் போகும். கண் வழி கழிஞ்சா அடுத்த வழி அது காது, நாக்கு, பேச்சில் இருக்கு. அது கழிஞ்சா மீதி எல்லா பாகங்களிலிருந்து போகும். இப்போ உங்களோட மிடில் ஆஃப் லாங்கோட்டை வழி தான் இந்த எனர்ஜி உள்ள வருது. பிராண இயக்கம் எங்கே வருது? மிடில் ஆஃப் லாங்கோட்டை வழி என்ன செய்யும்? நம்ம பிரெயினுக்கு, பிரெயினில் இருந்து செகண்டரி பார்ட்டாக இருக்க ஹார்ட்டுக்கு வருது. ஹார்ட்டில் இருந்து நம்ம கிட்னி, லிவர் அங்கங்கே எல்லாம் போய் பாடி கம்ப்ளீட்டாக வேணும். அதில் தான் பகவான் கிருஷ்ணன் நம்ம இந்த பாடியே ஒரு பாகமாக சொல்லியிருக்காரு. எப்படி தலைகீழாக என்ன வளரும் ஒரு மரம், அஸ்வத்தம், தலைகீழாக வளருகிற ஒரு மரமாக. அப்போ இந்த போதி விருட்சம் எப்படி தலைகீழாக தான் வருது. அப்போ நமக்கு வந்து சித்தர்கள் என்ன சொன்னாங்க? சித்தர்கள் இதை பற்றி என்ன சொன்னாங்க? நிறைய கிளாஸில் நம்ம படிச்சுட்டே இருக்கோம். எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். ஏன் நம்மளுடைய ஆணி வேலையில் எங்கே இருக்குது? தலையில் தான் இருக்குது. கீழே கையையும் காலையும் எல்லாம் வெட்டி தொடர்ந்தாலும் வீட்டில் என்ன செய்யலாம்? அவர்கிட்ட குத்து தைக்கவோ எது வேணும் செய்திடலாம். அதோட தூக்கிட்ட போட்டலாம் 4 உயிர் வாழும். ஆனால் இது போனால் என்ன ஆகும்? உயிர் வாழ முடியாது. அப்போ நம்மளோட பிரெயினுக்குள்ளதான் இந்த எல்லாமே அடக்கி வச்சிருக்காங்க இறைவன். அப்போ நம்மளுடைய ரியல் சீடு ஆத்மா, அந்த ஆத்மா எங்கே இருக்கு? மிடில் ஆஃப் லாங்கோட்டையில் தான் இருக்குது. அதுலேருந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகிட்டு இருக்குது. ரிஃப்ளெக்ஷன் ஆகும்போது நமக்கு ஃபீல் பண்ணது ஃப்ரெண்டில் ஃபீல் பண்ணும். அதனால தான் நாங்கள் திரை போட்டு தியானத்தை பண்ண சொல்லுவோம். நீங்கள் கண்ணை வந்துட்டு என்ன செய்கிறீங்க? கண்ணில் அந்த என்னாவது உங்களுக்கு நிறைய வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும்போது கண் என்ன செய்யும்? இப்படியே துங்கல் பண்ணிகிட்டே இருக்கு. நீங்கள் இப்படியே நிறுத்தும் போது உங்களோட எனர்ஜி என்ன செய்யும்? முதல்ல கொஞ்சம் வேஸ்ட் போல தோணும். அது வந்து அப்படியே நிற்கும். ஸ்டில்னஸ் உண்டாகும். ஸ்டில்னஸ் உண்டாகும்போது இந்த எனர்ஜி என்ன செய்யும்? திருப்பி உள்வாங்கும். உள்வாங்கி நேராக மிடில் ஆஃப் லாங்கோட்டையில் தான் போய் சேரும். இப்போ சிவன் எங்கே இருக்கான்? மிடில் ஆஃப் லாங்கோட்டை தான் சிவன் இருக்கேன். அவன் உள்வாங்கி வரும்போது இந்த கண்ணு ரெண்டும் டெட் ஆகிடும். இந்த கண்ணு ரெண்டும் இது என்ன மிழிகுருடன்னு சொல்லுவோம். கண்ணை திறந்து இருந்தாலும் கண்ணில் ஒன்றும் காட்சி கிடைக்காது. அப்போ நீங்கள் வந்து ஒரு தீபத்தை பார்க்கும்போது ஒரு 10 மினிட் பார்க்க சமயத்தில் தீபம் 2ஆக மாறும். மாறுதா இல்லையா? மாறுதம்மா. யாருக்காவது ஃபீல் பண்ணிட்டுள்ளவங்க கையை பொக்குங்க ஃபீல் பண்ணிட்டுண்டா? அப்போ ஏன் கை பொக்கல? அப்போ ரெண்டு அதாவது ஒரு தீபத்தை இப்படி பார்ப்போம். இப்படியே பார்த்து வரும்போது தீபம் 2 ஆயிடுச்சு. இந்த 2 தீபம் ஏன் வருதுன்னா நம்மளுடைய ஐசைட்டு என்னைய ஸ்டில்னஸ் ஆகுது. எல்லாம் புரியணும். புரிஞ்சிட்டு தான் இந்த யோகை போக முடியும். எல்லாமே இருந்தால் உங்களுக்கு எது செய்தாலும் பிரயோஜனம் இருக்காது. அப்போ ஸ்டில்னஸ் உண்டாகும்போது, ஸ்டில்னஸ் வரும்போது கண்ணுடைய எனர்ஜி
இங்கே கம்ப்ளீட்டாக கட் ஆகிடும். கட் ஆகிற டைமில் அப்போ அந்த ஒரு தீபம் ரெண்டாவது இப்படி தெரியும், நடுக்க ஒரு வேக்யூம், அதில் ஒன்றும் காணாது, ஒரு இருட்டு மட்டும்தான் தெரியும். அது கழிஞ்சு இந்த எனர்ஜி அத்தனையுமே மிடில் ஆஃப் பிளாங்கோட்டில் போய்கிட்டு அடுத்ததாக இது வேலை தொடங்கும். அது புருவ மத்திக்கு உள்ள அதில் தான் திரைகள் அத்தனையுமே இருக்கு. அங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன செய்யும், இந்த ரெண்டு தீபம் இப்படி இருக்கும், உள்ள பல கலர்ஸ் தெரிஞ்சுது. சில டைம் நீங்கள் அதுக்கு முன்னே தூங்கிடுது. ஏன் தூங்குறோம்னா கண்ணு ஆஃப் ஆகிடும். இப்போ கண் ஆஃப் ஆகும்போது கண்ணு டயர்டாகிடும். அந்த டைமில் கண்ணு அடையும். கண்ணு அடையும் போது உங்களுடைய ஜீவன் எங்கே நிற்கி, உங்களுடைய அகம் அந்த ஈகோ அந்த ஆத்மாவில் போய் லயமாகும். லயமாகும்போது நீங்கள் அப்படியே அந்த தூங்கும்போது இந்த தூக்கம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கொஸ்டின் போட்டால் போதும், நான் யார் என்று ஒரு கொஸ்டின் போட்டாங்க. அதனுடைய விஷன்ஸ் இங்கே கிடைக்கும். இப்படியே தூங்குவீங்க, கனவு கண்டுகிட்டே இருக்கு. அந்த கனவு நிஜம், கனவு. இதுக்கு பேர் என்ன இங்கிலீஷில்? இந்த இப்போ கிடைக்கிற அனுபவத்தினுடைய பேர் என்ன இங்கிலீஷில்? பேர் சொந்தமாக கண்ணை துறந்து இந்த எனர்ஜியை உள்வாங்கி இதுக்குள்ளே நீங்கள் கண் அடைக்கும் போது உங்களுக்கு நிறைய விஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். அந்த விஷன்ஸ் நல்லா நல்ல சுகமான அனுபவங்களாக இருக்கும். அதுக்கு ஒரு பேருண்டு, ஒரு சின்னது பேருண்டு. இல்லைங்க என்ன இல்யூஷன் கிடையாது, இது இன்ட்யூஷன் தான், இல்யூஷனே கிடையாது. செல்ஃப் ஹிப்னோடைஸ் எழுது, செல்ஃப் ஹிப்னோடைசம், ஹிப்னோட்டிசம் என்ன எழுது. நம்ம செல்ஃபாக என்ன செய்யலாம், ஹிப்னோட்டிசம் பண்ணணும். இது இங்கிலீஷ்கார இப்படி ஒரு பேரை விட்டா. அப்படி வரும்போது என்ன ஆகணும்னா உங்களுக்கு உள்ளேயே இந்த தரிசனங்கள் எல்லாம் கிடைக்கிறது. நான் கண்ணை திறந்து தான் இருக்கும், அதோட சிலப்போ பகுதி அடைஞ்சிருக்கும். நான் உள்ளே நீங்கள் போவீங்க, நீங்கள் விஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். இந்த விஷன்ஸ் அத்தனையுமே நீங்கள் போன பிறவிகள் எத்தனை பிறவி எடுத்தீங்களோ அந்த பிறவிகளை பிறகு போயிட்டே இருப்பீங்க. போய் 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 எண்டில் ஒரு ஸ்டேஜ் வருது. அப்போ அதில் வந்து முருகனை பார்த்தேன், சிவனை பார்த்தேன், காளியை பார்த்தேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தால் அந்த எண்டில் போய் சேர முடியாது. இதெல்லாம் புரியணும். அப்போ நீங்கள் இதெல்லாம் இந்த விஷன்ஸ் எல்லாம் கிடைச்சால் நீங்கள் என்ன செய்யணும், சும்மா விட்டுடணும். அப்படியே விட்டுடணும். அப்படியே விட்டு 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 வரும்போது ஒரு நாள் கான்ஷியஸில் இது பார்க்கணும். அப்படி தான் ராமலிங்க அடிகள் கண்ணாடியே தியானம் பண்ணும்போது முருக தரிசனம் அது கிடச்சி. கண்ணாடி பயிற்சி பண்ணிட்டு யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க, கண்ணாடி பயிற்சி நீங்கள் எல்லோரும் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அதுதான் இது, அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஏன்னா செய்யும்போது அவங்க வந்துட்டு டெக்னிக்ஸ் எல்லாம் கிளியராக சொல்லி கொடுக்கல, நம்ம கிளியராக சொல்லி தரோம். அதுதான் வித்தியாசம். பொருளெல்லாம் கொண்டு வரணும். அப்போ செல்ஃப் ஹிப்னோடைஸ் பண்ணிட்டு நமக்கு இந்த பூமியில் இருக்க எந்த காரியமும் பார்க்கலாம், எந்த காரியமும் சாதிக்கலாம், எந்த சித்திகளும் விளையாடலாம். அதுவும் சொல்லுது. புரியுதா? இது நீங்கள் வந்து கல்கத்தா ஏரியாவில் போனால் பஜாரில் வந்துட்டு இதே மாதிரி ஹிப்னோட்டிசம் பண்ணி புள்ளால் விட்டுக்கிட்டு அந்த இதை புதப்படுத்து மூடியிருப்பாங்க. மூடிட்டு இப்போ யார் வந்தாலும் புதுசாக யார் வந்தாலும் அவங்கள விழுப்பாங்க. ஐயா உங்களோட பேர் நட்சத்திரம் எல்லாமே இவன் சொல்லி தருவோம், நீங்கள் யாருன்னு சொல்லி தருவோம். இதாக இருக்கு அவர்கிட்ட இவர் யார் பேருன்னா என்ன நட்சத்திரம் இது எல்லாமே சொல்லி கொடுவோம். கொடுக்கணும் 2 அடி எடுப்போம். அடிக்கிறது போது நான் கரெக்டாக சொல்லுவேன். இதாக பூதலிங்கம் வந்தார், பூதலிங்கம் அவருக்கு வயசு இத்தனை, அவர் இதை நோக்கி போகிறார், அவன் பாக்கெட்டில் இத்தனை 1000 ரூபா கிடைக்குது. அப்போ பணம் எல்லாமே அவன் இங்கே இருந்து சொல்லுவான். சொன்னப்புறம் என்ன செய்யும், அடுத்ததாக ஏமாற்று வேலை நடக்கும். என்ன ஏமாற்று இல்லை, உனக்கு வந்து நான் சொல்லியாச்சு, இப்போ நான் எந்த உங்கள் கையில் இருக்குது, ஒரு 5000 ரூபாய்க்கு வச்சுட்டு போ,
இல்லாட்டா ஒன்றை வந்துட்டு அவன் அதாக்குவான் இதாக்குவான் கரடியாக்குவோம் பூனையாக்குவான்னு சொல்லிடுவான். அவன் பயந்தே கொடுத்துட்டு இப்படி கல்கட்டையில் வந்துட்டு இப்படி உள்ள மேஜிக் காட்டுறது 1000 பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கு மக்களுக்கு. ஆக்சுவலி இது மேஜிக் அல்ல. செல்ஃப் ஹிப்னோட்டிசம் பண்ண பிறகு உங்களை வந்து எதுவானுமா இருந்தாலும் செய்யலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ கண்ணை மூடிட்டு ஒரு ஆள் இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது என்னன்னு சொல்லித்தான். ஏன்னா இதெல்லாம் வரும், இந்த சித்தியெல்லாம் தான் வரும். இப்போ ஒரு தடவை இப்போ கணவன் மனைவி என்னைக்கு அடி பகலம் தான் என்ன வைங்க. நீங்கள் இந்த சாதனையை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தால் அது 5 நிமிஷம் கணவனை மெடிடேஷன் பண்ணா போச்சு. நாயை போல நீ கடலையான்னு சொன்னா போச்சு. என்னதான் இது நம்ம ஃபோர்ஸாக சொல்லணும். எப்படி நாயை போல நீங்கள் கிடந்துப்போம் என்ன சொன்னா ஒரு அடுத்த நாள் விட்டு அவன் எப்படி இருப்பான். நான் இதெல்லாம் தப்புன்னு செய்துட்டு எல்லாம் மன்னிப்பு என்ன நான் நாயை போல நான் கிடைக்கேன், நாயை போல கிடைக்கும். பின்ன அவன் வந்து அதுலேருந்து இழந்தேறவே முடியாது. இதுக்கு பேர் பஷ்யம், ஆகர்ஷணம், வித்தியோஷம் நிறைய இருக்கு. ஏன்னா இது வந்துட்டு இதில் நம்ம கூடுதலாக நம்ம இன்வால்வ் ஆகுமா இருந்தால் அந்த இறை நிலையை அந்த ஸ்டேயை தேட முடியாது. அதனால தான் உங்களுக்கு இந்த விஷன்ஸ் இதெல்லாம் வரும்போது எல்லாமே துதிக்குள்ள போடணும். இன்னைக்கு குறி சொல்லுவாங்க, ஒரு கோவிலை வச்சு குறி எதுக்கு சொல்கிறாங்க. அவங்க இப்படியே பார்த்து விற்கிறத அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க தெரியாமலே ஒரு தூக்கம் வரும். தூக்கம் வந்து அப்படியே பகுதி அந்த கான்ஷியஸில் வரும்போது உங்களை எது சொன்னாலும் நடக்கும். எல்லாம் சொல்லுங்க, அதாவது நடந்ததான் சொல்லுவாங்க, நடக்க போகிறதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் புரியாது. நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லுமா, ஆஹா நான் இங்கே போய் காளியம்மேட்ட போய் குறி காட்டினேன், காளியம்மா சொல்லிட்டால எல்லாம் நடக்கும். அவன் காளியை தான் வச்சுருக்கா, அதனால தான் காளி சொல்லுவேன். சிவனை வச்சுருந்தா சிவன் சொல்லுவோம், இயேசுவை வச்சுருந்தா இயேசு சொல்லுவார், மாதாவை வச்சுருந்தா மாதாவை சொல்லுவோம். அவன் அவருடைய விஷன்ஸ் எதுவோ அது. ஏன்னா இதுதான் சம்பவம். அதனால் இந்த நயனதீசை செய்கிறவங்க, அதான் ராமலிங்க அடிகள் சொல்லியது, அந்த கண்ணாலே கொடூரமாக யாரையும் பார்க்காதே. அடுத்ததாக வாய் கொண்டு அவங்கள சாபத்தை போடாது. இதெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சிருக்கிறேன். அதான் நம்ம கண்ணை முடிட்டு அப்படியே தூங்குங்க. அத்தனை தான் அவங்களுக்கு கிடைக்கும், வேற ஒன்றும் கிடைக்காது. நல்லா தூக்கம் கிடைக்கும். தூக்கம் கொஞ்சம் நாள் கழிஞ்ச உடனே பின்ன அடுத்த என்னத்தை இருக்கும், தலையெல்லாம் ஒரு ஹெவினஸ் வந்த போது அது உங்களுக்கு வந்து ஓடுவீங்க. ஐயோ எனக்கு மருந்து வாங்கணும், தலை ஒரே வெயிட்டாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது. ஏன்னா நம்ம போகிற பாதை கரெக்டாக இருக்குது. ஏதோ மெடிடேஷன் சொல்லி தந்தாங்க, அதை நீங்கள் மெடிடேஷன் சொல்லிக்கிட்டு மந்திரத்தை ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க. அது ஆக்சுவலி இது ஒன்றுமே மெடிடேஷன் கிடையாது. தியானம் என்றால் என்ன நோட் பண்ணு. உள்ளது சொல்லி தந்துட்டோம்னா தியானத்தை பற்றி சித்தவர்த்தி நிரோதம் தியானம், சித்தவர்த்தி நிரோதம் தியானம். அல்லாட்ட சும்மா இருப்பதே தியானம். டோட்டலி சும்மா இருக்கணும். மற்றதெல்லாம் பார்ஷியலாக நம்ம சும்மா இருக்கிறோம். மூச்சு உருவாக்குவோம், மனம் உருவாக்குவோம், நம்ம முன்னு இருப்போம். அது ஒன்றும் அல்ல தியானம். டோட்டலி நம்ம சும்மா இருக்கணும். டோட்டலி என்ன, மனமும் ஓடக்கூடாது, மூச்சையும் நிற்கணும், நம்மளுடைய பாடியோ மைண்டோ எந்த வித ஆக்டிவேட்டும் இருக்கக்கூடாது. டோட்டல் ரிலாக்ஸ். அதாவது டோட்டல் ரிலாக்ஸ் எப்படி நம்ம தூங்கும்போது எப்படி இருக்கும், பார்ஷியல் தான். நம்ம ஹார்ட்டெல்லாம் ஒரு காயிட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அசந்து தூங்கிட்டே இருக்கும். ஏன்னா தியானத்துக்கு வரும்போது ஹார்ட்டும் ஆஃப் ஆகணும், மனசும் ஆஃப் ஆகணும், அந்த பாடியோட இந்திரியங்கள் அத்தனையுமே கட்டாயிடும். அப்படி கட்டாயி வரும்போது கிடைக்கிற ரெஸ்ட், அந்த ரெஸ்ட்டில் கிடைக்கிற அனுபவம் தான் தியானம். இப்போ தியானத்தை பற்றி எல்லாம் புரிஞ்சாச்சா? இப்படி புரியுதான்னு. அப்போ நமக்கு சுவாசம் இருக்காது, ஹார்ட் பீட்ஸ் இருக்காது. அதனால அப்பவுமே போயிடும். சுவாசம் இல்லாமல் இருந்தால் மனமும் போயிடுச்சு. இது ஒன்றுமே இருக்காது. அதனால் சித்தர் என்ன பாடினா, செத்தவனை போல் இருக்கும் எக்காலம் அக்காலம் பராபரனே. செத்தவனை போல நம்ம இருக்க வேண்டிய காலம்.
நம்ம வாழ்க்கையில் செத்தவனை போல இருக்கணும். நம்ம இப்போ என்ன செய்யலாம்? நம்ம இங்கே இதுக்கே செத்தவனை போல இருப்போம். மனம் தான் என்ன ஓடிட்டு இருக்கு, எங்கே ஓடிட்டு இருக்கா. அப்போ தியானம், இந்த தியானத்தில் வரும்போது கண்ணை விழித்து அந்த குருடனை மாதிரி இருக்கும். குருடனை மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? இப்போ கண்ணு திறந்துருந்தாலும் நீங்கள் யார் போனாலும் அவனுக்கு காண தெரியாது. செவிடனை போல இருக்கும், எதுவும் கேட்காது. அடுத்ததாக என்ன? மூச்சு இருக்கு, அப்போ பேச்சு இருக்கு. இப்போ 3 நிலையும் ஒன்றாக இருப்பது எவனோ அவன் தியானம். அவனுடைய தியானம் தியானம். நம்ம செவிடனாக இருக்கணும், குருடனாக இருக்கணும், ஊமையாக. இந்த 3 நிலையும் ஒத்து வருகிற நிலை இந்த நயன தீட்சை. அதெல்லாம் முதல் தியானத்துக்கு எல்லாம் பவரெல்லாம் ஜாஸ்தியாக கிடைக்கும். ஓவர் பவர்ஸ் எல்லாம் கிடைக்கும். காளி வருவாண்டி பல தேவதைகளெல்லாம் பிரத்யட்சமாகும். பயப்படக்கூடாது. எந்த விஷன்ஸ் வந்தாலும் பொழுதுகிட்டு நீங்கள் மாறிக்கலாம். என்னுடைய சாதனைக்கு என்னுடைய போக்கை என்ன செய்யக்கூடாது, தடசம் வைக்கிறது மாறணும். இது நம்ம போயிட்டே இருக்கும். போய் 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 லாஸ்டில் என்ன செய்யும்? இந்த பகலில் இருக்கிற சூரியன் இருக்குதா, இந்த சூரியன் நைட்டில் உதிக்கும். அப்படி பகல் இப்போ பகலில் நம்ம கண்ட சூரியன் அர்த்த ராத்திரியில் உங்கள் முன்னே உதிச்சு நிற்பான். அப்போ மாறும். அப்போ தான் உங்களுக்கு கண்டத்துக்கு மார்க்கு கிடைக்கும். அப்படி கண்ட ஆள் தான் ராமலிங்க அடிகள். அருள் பெருஞ்சோதி, அருள் பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருள் பெருஞ்சோதி. புரிஞ்சுதான்? அல்லாமல் சின்ன ஒரு மின்னாமிஞ்ச லைட் இல்லை. சூரியனே முன்ன நின்னால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அதில் தான் இனி சாப்பாடெல்லாம் கொஞ்சம் மாற்றிடணும். எப்படி மீன், முட்டை, இறைச்சி எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நல்லா சாதனை செய்து தரணும். வாய்க்குள்ள ருசியெல்லாம் குறைக்கணும். சாதனை கூட்டணும். அப்போ வீட்டில் போய் நயன தீட்சை அட்லீஸ்ட் 45 மினிட் ஒற்ற இருப்பில் தியானம். உடனே நீங்கள் விளக்கேற்றி பண்ணுங்க, இல்லைன்னா திரையை போட்டு பண்ணுங்க, எப்படி வேணால் பண்ணாங்க. இப்போ எத்தனை மினிட் பண்ணுறீங்க? நீங்கள் எல்லாம் 30 மினிட் பண்ணுறீங்க. காமனிக்கு இப்போ என்ன ஃபீலிங், உங்களோட ஃபீலிங்ஸ் என்ன? பிரதோஷம் வந்தால் வந்துச்சு. சரி போ, அது கொஞ்ச நாள் பண்ணுங்க. கொஞ்ச நாள் அந்த 41 days இப்படி பண்ணணும். அது கழிஞ்சது அடுத்த டெக்னிக் சொல்லி தரும். இதே டெக்னிக் தான், இதில் வேற ஒரு மாற்றம் சொல்லி தரும். அது கழிஞ்சு அடுத்தது இப்படி வந்துட்டே இருக்குது. லாஸ்ட்டில் அருள் பெருஞ்சோதி தர்சனம் சொல்லிட்டு அது வரும்போது நீங்கள் வித்தின் செகண்ட்லேயே பார்க்கும்போது ஒளி வந்துடும். ஒளி வந்து கழிஞ்சோன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேர்ஃபுல்லாகனா குருவை நினச்ச பிறகு தான் இது செய்யும். ஏன்னு சொன்னால் அந்த ஒளி உங்களை கொண்டு போகும். நீங்களும் ஒளி தானே. இந்த ஒளியை அந்த பேரொளி எடுத்துக்கணும். அதாவது தண்ணி கடலோடு சேரும்போது என்னாகும்? கடல் தண்ணியாக மாறும். ஆனால் திருப்பி அந்த தண்ணியை என்ன செய்யணும்? குரு கொண்டு இந்த பாடியில் கொண்டு ஊற்றணும். இல்லாமல் இருந்தால் என்னாகும்? இந்த உடம்புலேருந்து ஆத்மா பிரிஞ்சு பிரம்மத்தில் ஐக்கியம். அதனால தான் குரு இம்பார்ட்டன்ட்னு சொல்லுறாங்க. இப்போ குருவினுடைய இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு புரிஞ்சுருந்தா இப்போ ஒன்றும் உங்களுக்கு குருவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏன்னா உங்களுடைய இருக்கிற ஏதாவது கஷ்டக்குன்னா அது இதுக்கு எல்லாத்தையும் எங்களுக்கு தேவை. ஏன்னா பூரணமாக இம்பார்ட்டன்ட் எப்போ வருதுன்னா இந்த ஜீவன் பரமாத்மாவோடு கூடி லயமாக டைமில் நாங்கள் அந்த பக்கத்தில் இருக்கணும்னா நீங்கள் கவலைன்னு போடாண்டா. உங்கள் வீட்டிலே நீங்கள் இருந்தால் போதும். நாங்கள் எங்கே இருந்தாலும் எங்களை நீங்கள் நினச்சிக்கிட்டு இதுக்கு போகும்போது நாங்கள் வருவோம். உங்களை அதிலேருந்து என்ன செய்வோம்? முதல்ல அந்த இதில் அந்த கடல் தண்ணியில் சேர மாதிரி நம்ம சேர வச்ச பிறகு அந்த ஜீவனை திருப்பி ஸ்பிரிட்டாக எடுத்து மீண்டும் இந்த பாடிக்கு கொண்டு வரும். அப்படி கொண்டு வரும்போது கடலில் சேர்ந்த தண்ணி என்ன செய்யும்? திருப்பி வரும்போது கடல் தண்ணியாகத்தான் வரும்.
உப்பு தண்ணியுடைய அம்சம். உப்பு தண்ணியாக தானே வரும். இப்போ உள்ள தண்ணி என்ன தண்ணி? இப்போ உங்களுக்கு இந்த தண்ணி என்ன தண்ணி? நிலத்தடின்னு சொல்லுவோம். நிலத்தில் உள்ள தண்ணி. இல்லை, உப்பு கிடையாது. ஏன்னா இந்த தண்ணியினுடைய ஃபீலிங்ஸ் என்ன, தண்ணியினுடைய உணர்வு எப்படி இருக்கு தெரியாது. இறைவனோடு, அதாவது இது இந்த ஜீவாத்மாவினுடைய அந்த ஃபீலிங்ஸ் வந்துட்டு இறைவனோடு சேர வேண்டும். அந்த ஃபீலிங்கில் தான் இந்த ஜீவாத்மாவை இருக்குது. எதனால்? உங்களுக்கு ஆண்ட ஓர துக்கத்தை எதுக்கு தாரான்? கஷ்டங்களை எதுக்கு தாரான்? இறைவனோடு அடையிறதுக்கு தான் தெரியும். அப்போ உங்களுக்கு கிஃப்ட் என்ன? துக்கம்தான் உங்கள்ட்ட கிஃப்ட்டு. நீங்கள் நல்லா துக்கப்படணும், ரொம்ப கஷ்டம் வாங்கணும். துக்கம் வரும்போது, கஷ்டம் வரும்போது இறைவனை நீங்கள் பழிப்பீங்க. நல்லது பழிக்கிறது தான் இன்னொரு விதத்தில் பக்தின்னு சொல்லு. அப்போ நம்ம வந்து இறைவனை வந்து நம்ம பழிக்கிறோம். ஏண்டா எனக்கு இப்படியோட துக்கத்தை எல்லாம் தந்த, என்ன இப்படி கஷ்டப்படுத்திட்டு, என்ன வாழ்க்கை இப்படி ஆயிட்ட, இப்படி எல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுறோம் இல்லையா? ஒரு பிள்ளை சிட்டுதான் ஏதோ ப்ராப்ளம் செய்தாலும் நம்ம தான் யாரை திட்டுவோம்? பிள்ளையை திட்ட மாட்டோம், இறைவனை திட்டுவோம். என்னால் ஏன் இப்படி ஒரு பிறப்பை தந்த அப்படியே திட்டுவோம். எதனால் திட்டுறோம்? அந்த திட்டல் வந்து இறைவனோடுள்ள உரிமை உங்களுக்கு இருக்கு, அதனால தான் திட்டுறீங்க. ஏன் பிள்ளையை திட்டதுக்கு பதில் இறைவனை ஏன் திட்டுறீங்க? இப்போ கணவனை திட்டதுக்கு பதில் நீங்கள் ஏன் இறைவனை திட்டுறீங்க? ஏன் திட்டுறீங்க? அப்போ இறைவனை திட்டுறதுக்கு காரணம் என்ன? நீங்கள் இறைவன் ஆனதுனால தான் இறைவனை திட்ட முடியும். நம்ம எல்லாம் இறைவனுடைய அம்சம், இறைவனே தான். அப்போ நம்ம என்ன செய்வோம்? யாரை திட்டுவோம்? இறைவனை தான் திட்டுவோம். ஏன்ப்பா இப்படி நம்மளை கஷ்டப்படுத்தி போட்ட, ஏன் இப்படி செய்து போட்ட, என்ன புரியாது, என்ன பண்ண சொல்லு. என்ன அவரை தான் திட்டணும். யாரை திட்டுவீங்க? கணவனே திட்டுவீங்களா? எங்கே எடுத்து திட்டுவீங்க? கணவனை திட்டா அடி கிடைக்கும் தெரியும். அப்போ நீங்கள் திட்டத்தினை இறைவனை தான் திட்டுவீங்க. அது இறைவனை திட்டுனா பாவம் கிடைக்கலாம், ஒரு தப்பு பொய். ஏன்னு சொன்னால் இறைவனை எத்தனத்தோடு திட்டுவோமோ அத்தனோடு நமக்கு அனுகிரகம் கிடைக்கும், பாவம் கிடைக்காது. ஏன்? கண்டிப்பாக ஏசணும். ஏசினா தான் நமக்கு நல்ல பலங்கள் கிடைக்கும். அது என்ன உங்களை ஏமாற்றி வச்சிருக்காங்க. நம்ம வந்துட்டு உண்மையை வந்துட்டு இங்கே புரியலை, உண்மையை புரியாமல் நம்ம ஏமாறிட்டோம். கணவன் செய்கிற எந்த தப்புக்கும் கணவனை நீங்கள் திட்ட மாட்டீங்க. நல்ல ஒரு பக்தை ஆயிருந்தா இறைவனை தான் திட்டுவீங்க. அப்பா ஏன் இப்படி ஒரு கர்மத்தை தந்த, ஏன் இப்படி ஒரு மாப்பிள்ளை தந்த, ஏன் இப்படி ஒரு பிரச்சனையை தந்த, ஏன் இப்படி ஒரு பிள்ளைகளை தந்தான்னு சொல்லி நம்ம இறைவனை திட்டுவோம். அப்போ இறைவனை திட்டும் போதுள்ள மீனிங் என்ன? இறைவனுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு, அதனால தான் நீங்கள் திட்டு. நம்ம அன்புக்கு யாருக்கிட்ட கூடல் இருக்குதோ அவங்கள்ட்ட தானே பேசுவோம். அன்பு இல்லாதவங்கள்ட்ட பேசுவீங்களா? வழியிலே போகிறவங்க யார்கிட்ட அதிகம் பேசுகிறீங்களா? இல்லையே. உங்களுக்கு தெரிஞ்சு அன்புள்ளவங்கள்ட்ட தான் பேசுவீங்க. அப்போ டோட்டலி அன்பு யாரு கையில் இருக்கு? இறைவன்கிட்ட தான் இருக்கு. அப்போ உங்களை பயப்படுத்தி வச்சிருக்காங்க, இறைவனை திட்டாத. எதனால? பயம். இதை பயம் ஒன்றும் வேண்டாம். என்ன புரியுது? எனக்கு புரியல. ஏன் சொல்லணும்? ஏன் நீங்க இறைவனை ஏச திருப்பி ஏசுறது அல்ல. இறைவனை நீங்க ஏச ஏச இறைவன் உண்மையில அன்பு கூட்டிட்டே வரும். எனக்குள்ள இப்படி வந்து கஷ்டப்படுத, நான் பக்கத்தில் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கு உதாரணம் யாருன்னா செக்குபாய். செக்குபாயை வந்துட்டு
ரொம்ப கஷ்டப்படுறா. கல்யாணம் ஆகி வீட்டில் வந்த பிறகு என்னைக்கும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் போருதான். அதாவது ஒரு கணவனாக இருந்த ஒரு பொட்டை அவனை வந்து ஒன்றுக்கும் உதவாது. அப்போ மாமியார் என்ன செய்யறா, மாமியார் அதை செய் இதை செய் இப்படியெல்லாம் வரும்போது எப்போவுமே பாண்டுரங்கனை நினச்சிட்டுங்க. பாண்டுரங்கா ஏண்டா இப்படி எனக்கு ஒரு ஜென்மத்தை தந்த, ஒன்றையே நினச்சி இருக்க வேண்டிய ஒரு ஜென்மம் இப்படி இருக்கு ஆகிப்போச்சு, அது ஆகிப்போச்சு. என்னைக்கும் சக்குப்பாய் பாண்டுரங்கனை திட்டிட்டு தான் இருந்தான். ஏன்னா அன்பு கொடுத்துட்டே தான் இருக்கு. பாண்டுரங்கன்ட்ட தான் பேச முடியும். கணவன்கிட்ட பேசினா அவன் கேட்க மாட்டான், ஏன்னா அவனுக்கு ஒன்றும் தெரியாது. மாமியார்கிட்ட பேசினா மாமியாரை கம்பு எடுத்துட்டு அடிக்கிறதுக்கு, அதனாலே ஒரு பிரயோஜனம் இல்லை. மாமனாரோ இல்லை. இப்படியெல்லாம் பிரச்சனை வரும்போது யார்கிட்ட பேச முடியும்? பாண்டுரங்கன்ட்ட தான் பேச முடியும். அப்படி தான் பேசி 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 என்னாச்சு, அந்த பாண்டுரங்க பக்தியே உருவாகி சக்குபாயி பாண்டுரங்கனோட பேசி ஐக்கியமாயிடுச்சு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இறைவனை திட்டுங்க. என்ன நம்ம சக்குபாய் தான். ஏன்னா உங்களோட ஆசைனால நீங்கள் நேரம் திருப்பி வந்துட்டீங்க. இப்போ கணவனில் நீங்கள் கணவனுக்கு ஏன் பற்றி வச்சிருக்கீங்க? அவன்லேருந்து ஏதோ எதிர்பார்க்குறீங்க. அந்த எதிர்பார்ப்பு தான் பிரச்சனையே உருவாகிருக்கு. கொஞ்சம் குறையும் போது அவனை நீங்கள் 10 திட்டுவீங்க, ஏன் எனக்கு கிடைக்கலையே. அப்படி வரும்போது அவன் தண்ணி எடுப்பான். தண்ணி அடிக்கும் போது என்ன மீண்டும் நம்ம கொஞ்சம் கூட திட்டணும். இப்படி வரும்போது அவன் திட்டுவான், அவன் அடுப்பான். அப்போ அடி வாங்கிட்டு என்ன செய்வீங்க? அடி வாங்கிட்டு நாங்கள் அந்த இறைவனை தான் திட்டுவீங்க, வேற ஒன்றும் திட்ட மாட்டீங்க. அப்போ உண்மை என்னன்னு சொன்னால், எந்த வழியிலாவது இறைவனை நினைப்பதற்குள்ள ஒரு வழி இங்கே ஆண்டவன் தந்திருக்கிறான். கம்சனுக்கு ஆண்டவன் மோட்சம் கொடுக்க இல்லையா? கொடுத்துருக்கான். கம்சன் சொல்லியிருக்காரு, அவன் என்னுடைய அம்சம், நான் கம்சனுக்கு மோட்சம் கொடுத்தானே. என்னைக்கும் கிருஷ்ணனை வந்துட்டு திட்டல் தான் அவனுக்கு வேலை. திட்டல் மட்டும் இல்லை, அவனை கண்டா வெட்டி கொள்ளணும். கம்சன் இல்லதப்படி கிருஷ்ணனை கண்டா வெட்டியே கொண்டே போடுவார். அந்த கிருஷ்ணன் அப்போ அந்த கிருஷ்ணன் யாருக்கு கொடுத்தா? என்ன கொடுத்தா? அந்த கம்சனுக்கு வித்தியை கொடுத்தா. இல்லை, அதனால் வாழ்க்கையில் வந்து பக்தி 9 விதத்தில் பக்தி இருக்கு. அதில் ஒரு வித பக்தி தான் இந்த பக்தி. இறைவனை என்னைக்கும் திட்டே இருக்கு. ஏன் இந்த பூமியில் என்ன பிறக்க வச்சு அதுதான் கேட்கணும். நீங்கள் தான் காரணம், அது வேற விஷயம். என்னால் நம்ம திருப்பி என்ன செய்யணும்? வாரத்தையில் அவனுக்கு போட்டுடணும். போட்டுட்டு அவனையே திட்டே இருக்கணும். ஆமாம், அவன்கிட்ட கேட்கறது மட்டும் இல்லை, நீங்கள் தான் காரணம். என்னன்னு நம்ம கேட்க வேண்டிய என்னது, ஏன் இப்படி வச்ச என்ன சும்மா திட்டே இருக்க. 10 நம்ம மலையாள பாஷையில் சொன்னால் 10 பல்லு விழிக்கணும், தலைங்க விழிக்கணும், வேறங்க என்ன. சரி, இது நமக்கு அடுத்த கிளாஸ் பாருங்க. அசத்தோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோமா அமதங்கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.